ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம். இன்னைக்கு வீடியோவில் முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர்கிட்ட ஹிந்தியில் எப்படி பேசுறதுன்னு கற்றுக்க போகிறோம். இந்த வாக்கியங்கள் எல்லாமே ஒரு நபரை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ப்ராக்டிஸ்க்கு ஹிந்தி பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்களை பார்த்த உடனே நம்ம முதலாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நமஸ்தே. நம்ம தமிழில் வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதே தான் ஹிந்தியில் நம்ம சொல்லும்போது நமஸ்தே அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா, உங்களுக்கு ஹிந்தி வருமானு கேட்போம் இல்லையா, இதை கியா ஆப்கோ ஹிந்தி ஆத்தி ஹே அப்படின்னு கேட்கணும். கியா அப்படிங்கிறது நம்ம கேள்விக்காக யூஸ் பண்ணுறது, ஆப்கோ அப்படின்னா உங்களுக்காக, ஆத்தி ஹே அப்படின்னா வருமா அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஹிந்தி வருமானு கேட்போம் இல்லையா, இதைத்தான் நம்ம கியா ஆப்கோ ஹிந்தி ஆத்தி ஹே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சில பேர் கியா ஆப்கோ ஹிந்தி மாலும் ஹே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதிகப்படியாக கேட்குறது கியா ஆப்கோ ஹிந்தி ஆத்தி ஹே. மாலும் ஹே அப்படின்னு நம்ம சொன்னாலும் தப்பு கிடையாது. பட் அதிகமாக நம்ம பேசுகிறதுல கியா ஆப்கோ ஹிந்தி ஆத்தி ஹே அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஆமாம், எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத ஹா முஜே அச்சி தரஹ் ஆத்தி ஹே அப்படின்னு சொல்லணும். ஹா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு அர்த்தம். முஜே எனக்கு, அச்சி தரஹ் அப்படின்னா நல்ல விதமாக அப்படின்னு அர்த்தம். தெரியும் அப்படின்னா நம்ம மாலும்கே சொல்லலை, இங்கே வரும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆத்தி ஹே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆமாம், எனக்கு நல்லாவே தெரியும். ஹா முஜே அச்சி தரஹ் ஆத்தி ஹே அப்படின்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத கைசே ஹே ஆப், கைசே ஹே ஆப் அப்படின்னு கேட்கணும். நம்ம தமிழில் எப்படி இருக்கிறீங்க நம்ம நார்மலாக கேட்போம். ஆனால் ஹிந்தியில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சென்டென்ஸ் பேசுவாங்க. நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கீங்க அப்படின்னா கைசே ஹே ஆப் அப்படி கேட்கலாம். ஆப் கைசே ஹே அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா மே அச்சா ஹூம், மே அச்சா ஹூம் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மே டீக் ஹூம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேருந்து வர்றீங்க, எங்கேருந்து வர்றீங்க அப்படிங்கிறத ஆப் கஹாं से आ रहे हैं, ஆப் கஹாं से आ रहे हैं அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்படின்னா நீங்கள், கஹாं से எங்கே இருந்து, வர்றீங்க அப்படிங்கிறத ஆ ரஹே ஹேன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஆனால் பேச்சு வழக்கில் இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, ஆப் கஹாं से आ रहे हैं அப்படின்னு சொல்லணும். இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பேசும்போது இந்த வாக்கியத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தெளிவாக பேச மாட்டாங்க. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படிங்கிறத ஆப் கஹாं से आ रहे हैं அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆனால் பேசும்போது ஆப் கஹாं से आ रहे हैं, ஆப் கஹாं से आ रहे हैं இப்படி தான் சொல்லுவாங்க. நான் மும்பையிலேருந்து வரேன், நான் மும்பையிலேருந்து வரேன் அப்படிங்கிறத மே மும்பை से आ रहा हूँ, மே மும்பை से आ रहा हूँ அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், மும்பை சே அப்படின்னா மும்பையில் இருந்து, ஆ ரகாகும் அப்படின்னா வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் பேச்சு வழக்கில் மே மும்பை சே ஆ ரகாகும் அப்படின்னு சொல்லணும். இதை இன்னமும் நேச்சுரலாக பேச்சு வழக்கில் சொல்கிறதா இருந்தால் மே மும்பை சே ஆராகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மே மும்பை சே ஆராகும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இங்கே ஆ ரகாகும் அப்படின்னு தெளிவாக சொல்ல மாட்டாங்க. பேசும்போது ஃபாஸ்ட்டாக மே மும்பை சே ஆராகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாக்கியத்தை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே மும்பை சே ஆ ரஹீஹூம் அப்படின்னு சொல்லணும். ரஹாஹூம் சொல்லாமல் ரஹீஹூம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். இதை பெண்கள் பேசும்போது அந்த மாதிரி பேசணும். நான் மும்பையிலேருந்து வர்றேன் அப்படின்னா மே மும்பை சே ஆ ரஹீஹூம் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத ஆப் கியா காம் கர்த்தே ஹேன், ஆப் கியா காம் கர்த்தே ஹேன் அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்படின்னா நீங்கள்,
என்ன அப்படின்னா கியா, காம் அப்படின்னா வேலை, செய்கிறீர்கள் அப்படிங்கிறத கர்த்தே ஹேன் அப்படிங்கிறத சொல்கிறோம். நம்ம ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால முடிக்கும் போது ஹேன் அப்படிங்கிறத முடிக்கணும். அப் கியா காம் கர்த்தே ஹேன் அப்படின்னா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஆப்னே கியா படா ஹே, ஆப்னே கியா படா ஹே அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். பட் அப்படின்னா படிக்கிறது, வெர்பு வந்து பட். ஆப்னே கியா படா ஹே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நான் பிஏ முடிச்சிருக்கேன், நான் பிஏ முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத மே பிஏ கர் சுக்காகும் அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், பிஏ அப்படின்னா சேம் பிஏ தான், முடித்திருக்கிறேன் அப்படிங்கிறத கர் சுக்காகும் அப்படின்னு சொல்லணும். இதை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே பிஏ கர் சுக்கி ஹூம் அப்படின்னு சொல்லணும். பெண்கள் சொல்லும்போது சுக்கி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். நான் பிஏ முடிச்சிருக்கேன் அப்படின்னா மே பிஏ கர் சுக்கி ஹூம் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க யாருன்னு தெரியாது. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ கேள்வி கேட்குறோம். அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மா பாப்பா கைசே ஹேன், மா பாப்பா கைசே ஹேன் அப்படின்னு சொல்லணும். மா அப்படின்னா அம்மா, பாப்பா அப்படின்னா அப்பா, கைசே ஹேன் அப்படின்னா எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். மா பாப்பா கைசே ஹேன் அப்படின்னா அம்மா அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அம்மா என்ன செய்கிறாங்க, அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா மா கியா கர்த்தி ஹேன், மா கியா கர்த்தி ஹேன் அப்படின்னு சொல்லணும். இங்கே கர்த்தா சொல்லக்கூடாது, ஏன்னா அம்மா வந்து பெண்பால், அதனால கர்த்தி அப்படிங்கிற வேர்பு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அம்மா என்ன செய்கிறாங்க, மா கியா கர்த்தி ஹேன் அப்படின்னு கேட்கணும். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிள் தான், அதிகமாக இங்கிலீஷ் வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மா ஹவுஸ் ஒய்ஃப் ஹேன், மா ஹவுஸ் ஒய்ஃப் ஹேன் அப்படின்னு சொன்னால் போதும். மா ஹவுஸ் ஒய்ஃப் ஹேன் அப்படின்னா அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்பா என்ன செய்கிறாங்க, அப்பா என்ன செய்கிறாங்கன்றத பாப்பா கியா கர்த்தே ஹேன், பாப்பா கியா கர்த்தே ஹேன் அப்படின்னு சொல்லணும். அப்பா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க, அப்பா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பாப்பா கா ஃபேன்சி ஸ்டோர் ஹே அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம ஹிந்தியில் அர்த்தம் எடுத்துக்க முடியாது. பாப்பா கா ஃபேன்சி ஸ்டோர் ஹே அப்படின்னா அப்பா ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் பேச்சு வழக்கு சொல்லித்தரேன். பாப்பா கா ஃபேன்சி ஸ்டோர் ஹே அப்படின்னா அப்பா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறதுக்கு आपके भाई बहन कितने लोग हैं, आपके भाई बहन कितने लोग हैं அப்படின்னு கேட்கணும். आपके भाई बहन அப்படின்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாய் பஹன் அப்படிங்கிறது கூட பிறந்தவங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்மலாக பாய் அப்படின்னா சகோதரன், பஹன் அப்படின்னா சகோதரி. பாய் பஹன் அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். எத்தனை பேர் அப்படின்னா கித்னே லோக் ஹேன் அப்படின்னு சொல்லணும். உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா ஆப்கே பாய் பஹன் கித்னே லோக் ஹேன் அப்படின்னு கேட்கணும். என் கூட பிறந்தவங்க 3 பேர், என் கூட பிறந்தவங்க 3 பேர் அப்படிங்கிறத மேரே பாய் பஹன் 3 லோக் ஹேன், மேரே பாய் பஹன் 3 லோக் ஹேன் அப்படின்னு சொல்லணும். 3 அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம். தம்பி என்ன படிக்கிறான், தம்பி என்ன படிக்கிறான் அப்படின்னா छोटा भाई क्या पढ़ता है அப்படின்னு கேட்கணும். छोटा भाई அப்படின்னா தம்பி, क्या पढ़ता है என்ன படிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அண்ணன் என்ன செய்கிறாங்க, அண்ணன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா बड़े भाई क्या करते हैं, बड़े भाई क्या करते हैं அப்படின்னு சொல்லணும். बड़े भाई அப்படின்னா அண்ணன் அப்படின்னு அர்த்தம். क्या करते हैं அப்படின்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். बड़े भाई क्या करते हैं அப்படின்னா அண்ணன் என்ன செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அண்ணன் என்ன வேலை செய்கிறாங்க, அண்ணன் என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத படே பாய் கியா காம் கர்த்தே ஹேன் அப்படின்னு சொல்லணும். படே பாய் கியா காம் கர்த்தே ஹேன் அப்படின்னு சொல்லணும். படே பாய் அப்படின்னா அண்ணன் அப்படின்னு அர்த்தம். கியா அப்படின்னா என்ன, காம் அப்படின்னா வேலை, கர்த்தே ஹேன் அப்படின்னா செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம்.
நம்ம நார்மலா அண்ணன் என்ன செய்றாங்க அப்படின்னா படே பாய் கியா கர்த்தே ஹைன் அப்படின்னு சொல்லலாம். என்ன வேலை செய்றாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த காம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும். அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா அப்படின்னு கேட்கறதுக்கு கியா படே பாய்க்கு ஷாதி ஹோ கை ஹே அப்படின்னு கேட்கணும். கியா அப்படின்னா நம்ம கேள்விக்காக யூஸ் பண்றோம். படே பாய்க்கு அப்படின்னா அண்ணனுக்கு அப்படின்னு அர்த்தம். ஷாதி ஹோ கை ஹே அப்படின்னா கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு அர்த்தம். கியா படே பாய்க்கு ஷாதி ஹோ கை ஹே அப்படின்னா அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு கியா ஆப்கி ஷாதி ஹோ கை ஹே அப்படின்னு சொல்லணும். ஷாதி அப்படிங்கிறது ஒரு பெண்பால், கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பெண்பால். அதனால நம்ம ஆப்கி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஹோ கை ஹே அப்படின்னா ஆகிவிட்டதா அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கியா ஆப்கி ஷாதி ஹோ கை ஹே அப்படின்னு கேட்கணும். தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா? தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா எப்படி கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். போன சென்டென்ஸில் என்ன பார்த்தோமோ அதே தான். அங்கே அண்ணன் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக இங்கே தங்கச்சிக்குரிய ஹிந்தி வேர்டு நம்ம யூஸ் பண்ணால் போதும். கியா சோட்டி பெஹன் கி ஷாதி ஹோ கை ஹே அப்படின்னு சொல்லணும். நீங்கள் திருமணமானவரா? நீங்கள் திருமணமானவரா அப்படின்னு கேட்குறதுக்கு கியா ஆப் ஷாதி ஷுதா ஹே அப்படின்னு சொல்லணும். கியா ஆப் ஷாதி ஷுதா ஹே அப்படின்னு சொல்லணும். ஷாதி ஷுதா அப்படின்னா திருமணம் ஆனவர் அப்படின்னு அர்த்தம். நான் திருமணம் ஆனவன், நான் திருமணமானவன். ஐ எம் மேரீடு. ஐ எம் மேரீடு அப்படிங்கிறத மே ஷாதி ஷுதா ஹூ, மே ஷாதி ஷுதா ஹூ அப்படின்னு சொல்லணும். நம்ம நான் அப்படிங்கிறதுக்குரிய மே யூஸ் பண்ணும்போது ஹூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். மே ஷாதி ஷுதா ஹூ அப்படின்னா நான் திருமணமானவன், ஐ எம் மேரீடு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன வேலையா சென்னை வந்தீங்க அப்படிங்கிறத आप किस काम से चेन्नई आए हैं, आप किस काम से चेन्नई आए हैं அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்படின்னா நீங்கள், கிஸ் காம்சே அப்படின்னா என்ன வேலையா, எந்த வேலையா அப்படின்னு அர்த்தம். கிஸ்னா எந்த அப்படின்னு அர்த்தம். கிஸ் காம்சே அப்படின்னா எந்த வேலையா அப்படின்னு அர்த்தம். சென்னை வந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு சென்னை ஆயே ஹேன் அப்படின்னு சொல்லணும். आप किस काम से சென்னை ஆயே ஹேன் அப்படின்னா நீங்கள் எந்த வேலையா சென்னை வந்தீங்க அப்படின்னு அர்த்தம். என் தம்பி சென்னையில் படிக்க போகிறான், என் தம்பி சென்னையில் படிக்க போகிறான் அப்படிங்கிறத மேரா சோட்டா பாய் சென்னை மே பட்னே ஜா ரஹா ஹை அப்படின்னு சொல்லணும். மேரா சோட்டா பாய் அப்படின்னா என்னுடைய தம்பி சென்னை மே சென்னையில் பட்னே ஜா ரஹா ஹை அப்படின்னா படிக்க போகிறான் அப்படின்னு அர்த்தம். பட் அப்படின்னா படிக்கிறது. வாடகைக்கு வீடு பார்க்கணும், வாடகைக்கு வீடு பார்க்கணும் அப்படிங்கிறத கிராயே கேலியே கர் தேக்னா ஹை அப்படின்னு சொல்லணும். கிராயே அப்படின்னா வாடகை, கிராயே கேலியே அப்படின்னா வாடகைக்கு அப்படின்னு அர்த்தம். கர் அப்படின்னா வீடு, தேக்னா ஹை அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். கிராயே கேலியே கர் தேக்னா ஹை அப்படின்னா வாடகைக்கு வீடு பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். சென்னையில் வீட்டு வாடகை எவ்வளவு? சென்னையில் வீட்டு வாடகை எவ்வளவு அப்படிங்கிறத சென்னை மே घर का किराया कितना है, சென்னை மே घर का किराया कितना है அப்படின்னு கேட்கணும். சென்னை மே அப்படின்னா சென்னையில் அப்படின்னு அர்த்தம். घर का किराया அப்படின்னா வீட்டு வாடகை அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு அப்படின்னா கித்னா ஹை. சென்னையில் வீட்டு வாடகை எவ்வளவு? சென்னை மே घर का किराया कितना है அப்படின்னு கேட்கணும். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படிங்கிறத அப்னா ஃபோன் நம்பர் தீஜியே அப்படின்னு சொல்லணும். அப்னா ஃபோன் நம்பர் அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் அப்படின்னு அர்த்தம். கொடுங்க அப்படின்னா தீஜியே, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, அப்னா ஃபோன் நம்பர் தீஜியே. நீங்கள் அப்னா ஃபோன் நம்பர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆப்கா ஃபோன் நம்பர் அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆப்கா ஃபோன் நம்பர் தீஜியே அப்படின்னாலும் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு தான் அர்த்தம். என்னோட ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்க, என்னோட ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்க அப்படிங்கிறத மேரா ஃபோன் நம்பர் நோட் கர் லீஜியே அப்படின்னு சொல்லணும். நம்ம நோட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஸ்போக்கனில் இந்த வார்த்தையை தான் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. என்னோட நம்பரை குறிச்சிக்கோங்க அப்படின்னா மேரா ஃபோன் நம்பர்
நோட் கர் லீஜியே அப்படின்னு சொல்லணும். மேரா அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். நோட் கர் லீஜியே அப்படின்னா குறித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். என்னோட ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்க. மேரா ஃபோன் நம்பர் நோட் கர் லீஜியே அப்படின்னு சொல்லணும். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறத ஆப்சே மில்கே பகுத் குஷி ஹுய். ஆப்சே மில்கே அப்படின்னா உங்களை சந்தித்ததில் அப்படின்னு அர்த்தம். பகுத் குஷி ஹுய் அப்படின்னா மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஆப்சே மில்கே பகுத் குஷி ஹுய் அப்படின்னா உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். திரும்பவும் சந்திக்கலாம். திரும்பவும் சந்திக்கலாம் அப்படிங்கிறத ஃபிர் மில்தே ஹைன். ஃபிர் மில்தே ஹைன் அப்படின்னு சொல்லணும். ஃபிர் மில்தே ஹைன் அப்படின்னா திரும்பவும் சந்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப கேஷுவலாக முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர்கிட்ட எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.